இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. காலச்சக்கரம் எப்படியெல்லாம் சுழலுது. அதிமுக பாஜக கூட்டணியில முதல்லயே போய் சேர்ந்துட்டாரு அன்புமணி. அவருக்கு 16+1 சொல்லி இருக்கிறாராம் எடப்பாடி. ஆனா அன்புமணியோ 18+1 கேட்டுக்கிட்டு இருக்கிறாராம். அன்புமணி இருக்கிறதால அதிமுக பாஜக கூட்டணியே வேண்டாம்னு தான் ராமதாஸ் முதல்ல முடிவு எடுத்தாரு. அதனால ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி விஜய் கிட்ட பேசினாரு. ஆனா விஜய் சிக்னல் கொடுக்கல. விஜய் தரப்புல தலித் ஓட்டர்ஸ் எங்க கிட்ட அதிகமா வந்திருக்காங்க, ராமதாஸ் வந்தா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. திமுக பக்கம் போகலாம்னு ராமதாஸ் நினைச்சாலும் பாமக உள்ளே வந்தா நாங்க வெளியேறுவோம்னு விசிக திருமாவளவன் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. விசிகவை விடுறது இல்லைன்னு ஸ்டாலினும் முடிவா இருக்கிறாரு. அதனால ராமதாஸ தனிச்சு போட்டியிட சொல்லி பார்த்தாரு ஸ்டாலின். ஆனா அது நடக்கல. இதுக்கு இடையில ராமதாஸ் மறுபடியும் எடப்பாடி கிட்ட பேசி பார்த்தாரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கே வரலாம்னு நினைக்கிறத ராமதாஸ் சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே அப்பா ராமதாசும் மகன் அன்புமணியும் ஒன்னா ஒரே கூட்டணியில இருக்கிறதுலதான் ஆதாயம்னு டெல்லி பாஜக திரும்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால எடப்பாடியும் 2 பக்கமும் பேசி பார்த்தாரு. ராமதாஸ் சொன்னதை வச்சு அன்புமணி கிட்ட எடப்பாடி பேசினதுல கிட்டத்தட்ட ஓகே ஆகிருச்சாம். அதுக்கு 3 கண்டிஷன் போட்டிருக்கிறாராம் அன்புமணி. இத பத்தி எடப்பாடிக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசினப்ப அன்புமணி கிட்ட இத எடப்பாடி சொன்னப்ப ராமதாஸ் கூட்டணிக்கு வரட்டும், ஆனா சில கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது ராமதாஸ நீங்க கூட்டணியில சேர்த்துக்கோங்க, ஆனா எந்த சூழ்நிலையிலும் மாம்பழம் சின்னத்தை ராமதாஸுக்கு கொடுக்க மாட்டோம், அவர் எந்த சின்னத்திலும் நிக்கட்டும், இரட்டை இலையில கூட நிக்க வைங்க, மாம்பழத்தை மட்டும் தரமாட்டோம்னு சொன்னாராம். அதே மாதிரி எங்களுக்கான தொகுதிகள் எதுன்னு முதல்ல முடிவு செஞ்சு சொல்லிடுங்க, நம்ம டீல் முடிஞ்ச பிறகு அவருக்கான தொகுதிகளை கொடுங்கன்னு கண்டிஷனை சொல்லி இருக்கிறார். 3வதாக எப்பவுமே ராமதாஸ் இருக்கிற மேடையில நான் ஏற மாட்டேன், கூட்டணி பிரச்சாரம்னு சொல்லி என்ன அப்படி கூப்பிட்டு விடாதீங்கன்னு சொன்னாராம் அன்புமணி. இதை அப்படியே ராமதாஸுக்கு பாஸ் செஞ்சிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.